எனக்கு வத்தல் போடவே தெரியாதுங்க. ஆனா வத்தல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பயமா இருக்கு. இது கரெக்ட்டா வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா பயப்படாம தைரியமா போடுங்க. நான் சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸாக்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கிரிஸ்பியா, டேஸ்டியா சூப்பரா வரும். வாங்க எப்படி செய்யலாம்? அதுக்கு முன்னாடி மாவு ஒண்ணு ரெடி பண்ணிடலாம். அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து பச்சரிசி, ரேஷன் பச்சரிசியாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்குற பச்சரிசியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ரேஷன் பச்சரிசி ஒரு 4 கப்பு எடுத்திருக்கேன். 4 கப்புனா 1 கப்பு வந்து 250 கிராம். ஸோ 4 கப்பு வந்து 1 கிலோ. நீங்கள் வந்து இதில் பாதி கூட செஞ்சுக்கலாம். 4 கிளாஸு, அதாவது 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி, பாயசம் ஜவ்வரிசி இல்லை, மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வத்தல் போடுற ஜவ்வரிசின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த ஜவ்வரிசியை வந்து ஊற வைக்கல, அரிசியை மட்டும் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சன்லைட்டில் வச்சு மிக்சியில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. நான் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கிட்டேன் நைஸாக. மிக்சியில் பண்ணிங்கன்னா ஜலிச்சிக்கோங்க ஒரு வாட்டி. இப்போது 1 கப்பு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணீர் போட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதில் தண்ணியை நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 6 கப்பு. ஸோ டோட்டலாக 8 கப்பு தண்ணீர். 6 கப்பு பாயில் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். 2 கப்பு வந்து கரைச்சிக்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ டோட்டல் 8 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட்டு பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது 5-6 பச்சை மிளகா வந்து நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 10 ட்ராப் வந்து பாருங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, பாதி உப்பு போடணும், உரைக்கக்கூடாது. முக்கியமாக உரைச்சதுன்னா நீங்கள் சன்லைட்டில் ஆட் பண்ணி வத்தல் போடும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரொம்ப சால்ட்டி ஆகிடும். ஸோ அதனால் பாதி உப்பு மட்டும் போடுங்க. முக்கியமாக உங்களுக்கு உரைக்கவே கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை மெதுவாக உள்ளே இறக்கி விடுங்க. போட்டுட்டு நல்லா கட்டை இருக்குல்ல, அது போட்டு நான் கலக்கிறேன். எனக்கு உப்பு பத்தல, நான் அகெயின் ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் போட்டு கலக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு மாவு வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணோன்னா, கையில் வந்து தண்ணியை நினச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டி பார்த்தா அது வந்து நம்ம கைக்கு ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். அது வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் பெருங்காயம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் விருப்பப்பட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வத்தலுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணல, முறுக்கு வத்தலுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் சின்னதாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஷிஃப்ட் பண்ணும்போதே அது வந்து டக்குன்னு திக்காயிடுச்சு. ஸோ நான் வந்து பக்கத்து வீட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே அது வந்து கரெக்டாக திக்காயிடுச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே துணியெல்லாம் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். நான் போட்ட நேரமாக என்னான்னு தெரில, வத்தல் போடும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. அப்புறமா 2 நாளும் மழை எங்கள் ஊரில். எடுக்கிறது வைக்கிறதுல அதுவே அந்த துணியை விட்டு அழகாக பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. ஏன்னா எடுத்து வைக்கிறோம்ல, அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 நாள் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வத்தல் வந்து நல்லா காயறதுக்கு. நீங்கள் வந்து நல்லா வெயில் அடிச்சிங்கன்னா உங்கள் ஊரில் ஒரே நாள்லேயே அது வந்து காஞ்சிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே சும்மா சூப்பராக தங்கம் போல் மின்னுது பாருங்கள். சாப்பிட்டா இது கூட சாம்பார் சாதம், ரசம் சாதம் அவ்வளோ எக்ஸாக்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வத்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வத்தல் வேணும் அப்படின்னு கேளுங்க, கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக செஞ்சுறேன்.